விஸ்வாசம் படத்துடைய விஸ்வரூப வெற்றி அடுத்து நம்ம அஜித் சார் அடுத்த படமான ஹெச் வினோத் இயக்கும் பிங்க் படத்தோட ரீமேக்ல கமிட் ஆனாரு. இந்த படத்துடைய படப்பிடிப்பு வேகமாக நடந்துட்டு வருதான். இன்னும் பெயர் வைக்காத இந்த படத்தை தல 59 அப்படின்னு எல்லோருமே கூப்பிட்டுட்டு வராங்க. லாஸ்ட் இயர் இறுதியில நடைபெற்ற படத்துடைய பூஜை அன்றே இந்த படம் தல பிறநாள் அன்று, அதாவது மே 1க்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இதுக்காக படக்குழு ரொம்பவே வேகமா செயல்பட்டு வராங்க. இந்த படத்துல சாரதா ஸ்ரீநாத், வித்யா பாலன், அபிராமி வெங்கடாச்சலம், ரங்கராஜ் பாண்டே, ஆத்விக் ரவிச்சந்திரன் அப்படின்னு பல முக்கிய பிரபலங்களும் நடிக்கிறாங்க. இப்போ என்னன்னா, சமீபத்துல சென்னையில நடந்த படப்பிடிப்புல அஜித் சார் இல்லாத மத்த 3 நாயகிகள் இடம்பெறும் 25% காட்சிகளை இந்த படத்துடைய டைரக்டர் முடிச்சிட்டாராம். இதுக்கப்புறம் அடுத்த கட்ட படப்பிடிப்பு ஹைதராபாத்ல உள்ள ராமோஜிராவ் பிலிம் ஸ்டுடியோவுல செட்டுகள் அமைக்கப்பட்டு நடக்க போகுதாம். அதற்காக அஜித் சார் ஹைதராபாத்திற்கும் சென்றிருக்காரு. அந்த வகையில தற்போது படத்துல அஜித் சாருடைய கெட்டப் இதான் அப்படின்னு அப்போது ஏர்போர்ட்ல எடுத்த புகைப்படங்களும் இணையதளங்கள்ல வைரல் ஆச்சு. அந்த வகையில தற்போது இந்த படத்துல அஜித் சாருடைய கெட்டப் இதான் அப்படின்னு பல புகைப்படங்கள் இணையதளங்கள்ல உலா வருது. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல நடந்த ஸ்ரீதேவிக்கு திதி கொடுக்கும் காரியத்துல கூட அஜித் சார் இதே கெட்டப்ல தான் இருந்தாரு. ஆனா இருந்தாலும் படக்குழுவிடம் இருந்து எந்த ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வராததால கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அஜித் சாருக்கு தல 59 படத்துல 20 நாட்களுக்கு மட்டும்தான் கால் ஷீட் கொடுத்திருக்காங்களாம். அஜித் சார் தன்னுடைய மொத்த காட்சிகளுமே நடித்து கொடுக்க போறாராம். 20 நாட்கள் மட்டுமே படப்பிடிப்புல கலந்து கொள்ளும் இந்த படத்திற்காக அஜித் சாருக்கு 50 கோடி வரை சம்பளம் பேசப்பட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி இணையதளங்கள்ல உலா வருது. ஏன் அஜித் சாருக்கு திடீர்னு இவ்வளவு சம்பளம் உயர்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஸ்வாசம் படத்துடைய இமாலய வெற்றி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. மேலும் இதை தொடர்ந்து அஜித் சாருடைய அடுத்த படத்தையும் போனி கபூர் தான் தயாரிக்க போறாரு, எஸ் வினோத் தான் இயக்க போறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. மேலும் இது வினோத் சாருடைய சொந்த கதை அப்படின்னு சொல்றாங்க. அண்மையில கூட தல 60 படத்தை பற்றி நம்ம போனி கபூர் ஒரு பேட்டியில பேசியிருந்தாரு. அதுல அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தல 60 படம் பக்கா கமர்ஷியல் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த படத்தில் பணிபுரியும் ஆர்டிஸ்டுகள் பற்றி அவர் வாயே திறக்கல. இந்த படத்தை போனி கபூர் தான் தயாரிக்க போவதால இந்த படத்திற்கும் அஜித் சாருக்கு 50 கோடி சம்பளமாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த தகவல்களை பற்றி உங்களின் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.